தமிழக அமைச்சரவையில் பெரிய அளவிலான மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, துணை முதலமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10 பேருக்கான துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. 6 பேருக்கு பழைய துறைகளிலிருந்து வேறு துறையும், 4 பேர் புதிதாக வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 3 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்றத சேர்த்தா கிட்டத்தட்ட 13 பேருக்கான ஷஃபில் நடந்திருக்கிறது இந்த அமைச்சரவையில். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். பாஸ்கர், இந்த 6 பேருடைய துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் சர்ப்ரைஸ் ஆனது திரு பொன்முடி அவர்கள்ட்டிருந்து உயர்கல்வி மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ செந்தில் பாலாஜி உள்ள வராரு, நாசர் வராரு. இப்போ எஞ்சியிருக்கக்கூடிய துறைகள் என்ன? இந்த துறைகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்த அந்த மின்சாரத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நாளை அவர்கள் பதவியேற்பதற்கு பிறகு அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அதே நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவை செழியனுக்கு அந்த இலாக்கா ஒதுக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆவடிநாதருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை என்பதும் அதற்காக ஒதுக்கப்படும். அப்படி பார்க்கும்போது பனமரத்துப்பட்டி ராஜேந்திர அவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக பதவியேற்பவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத நிலையில மீதம் இருக்கக்கூடிய அந்த இலாக்காக்களின் அடிப்படையில இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவை செழியனுக்கு அந்த இடம் என்பது இலாக்கா என்பது ஒதுக்கப்படும். அதே நேரத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் நீக்கம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு அந்த கொறடா பொறுப்பு என்பது அரசு கொறடாவாக வழங்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது நாளை வெளியிடப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.